வணக்கம் மக்களே, நான் உங்கள் பொதிகை கோட்பாம். என்ன பார்க்குறோம், கடையம் மாட்டுச்சந்தை. கடையம் மாட்டுச்சந்தையின் லைவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், அந்த குட்டி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது பாருங்கள். பொட்டு குட்டி நல்லா அருமையாக இருக்குது, நல்ல சைஸாக இருக்குது, நல்ல பார்வை நல்லா இருக்குது. இது பார்த்தாச்சு அப்படின்னா கருங்கடா. இது கருங்கடா நல்ல சைஸு, நல்லா பிக் சைஸாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. அதே பார்த்தாச்சுன்னா நம்ம கயிறுக்கார மாமா ஒரு ஸ்டில் எடுத்துடலாம். ஆமாம், வாங்க வாங்க. ஆடு வாங்குறவங்களாம் கயிறு வாங்குங்க. மாமா இப்போ தான் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. டெக்கரேஷன். மாமா நல்லா கலர் தெரியுது. ரைட்டு, நல்லா இருக்கு. போட்டாச்சு வீடியோவில். பிடிச்சி வளர்ப்புக்கு. இது பாருங்கள், வெள்ளாடு. இதில் பார்த்தாச்சு அப்படின்னா இதெல்லாம் செங்கடா, வளர்ப்புக்கு ஏற்ற கடா. இதெல்லாம் வந்து இது பாருங்கள், கருங்கடாக்கள். இது வந்து நல்லா இருக்குது, சைஸ் நல்லா இருக்குது. இந்த இதை போட்டாச்சா, இந்த இதில் போட்டாச்சு. இதை பாருங்கள், இது நல்லா இருக்குது பாருங்கள், கருப்பு சைஸு. அது பார்த்தாச்சு அப்படின்னா இது பாருங்கள், இது அருமையாக இருக்கா. இவங்களுக்கு பாருங்கள், கருப்பு வெள்ளை அப்ளக்கு நல்லா இருக்குது. அடுத்து இங்கே ஒரு பொட்டு நிற்கி, இதில் ஒரு பொட்டு நிற்கி. இது சைஸ் தாங்க. இங்கே நிற்க ரெண்டுமே நல்லா பார்வையாக இருக்குதுங்க. இது எல்லாம் வெள்ளாடு செக்ஷன். இது இன்டர்வியூ பண்ணால் அப்படியே வாங்க, அந்த கூண்டில் உள்ளதை பார்க்கலாம். இது எல்லாமே பொட்டு குட்டிங்க, எல்லாம் மீடியம் சைஸு. கலர் எல்லாமே அட்ராக்ஷனாக இருக்குது. எல்லாம் மீடியம் சைஸ் தானா, எல்லாம் மொத்தமாக போட்டு வளர்த்ததுன்னு நினைக்கிறேன். மேய்ச்சல் முறையில் வளர்த்த மாதிரி தான் தெரியுது. இது பொண்ணை வளர்க்கும் மாதிரி தெரியல. ஏன்னா முடி ஒன்றும் வெட்டலை, சைனிங் இல்லை குட்டி. அப்போ வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் மீடியம் சைஸ் தான் அது. அப்புறம் இங்கே ஒரு வெள்ளைக்கடா ஒன்று கிடக்கு பாருங்க. வெள்ளைக்கடா நல்லா இருக்குது. இது போன வாரமே வந்து நம்ம வீடியோவில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இது போன வாரமே நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வாரமும் வந்திருக்கு. இது வெள்ளாடு. இந்த பக்கம் முடிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அது வாங்க, இந்த கூண்டில் கிடக்கிறத ஒன்று பார்த்து போடலாம். இதெல்லாம் பொடிசு வளர்ப்பு கட்ட தான் இதெல்லாம். இந்த டயத்தில் பொடி குட்டிகளும் சேல் ஆகும். எப்படின்னா பெரிய குட்டியை சேல் பண்ணிவிட்டு சின்ன குட்டிங்க பிடிச்சிப்பாங்க. அதனால் பொடி குட்டிகளும் சேல் ஆகும். இதில் ஒரு சரியான சைஸ் ஒன்று கிடக்கு பாருங்க. குட்டி வந்து மேய்ச்சல் குட்டி தான், ரொம்ப பெருசாக இருக்குது. குட்டி வயசு இருக்கும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கலந்து கிடக்குங்க. இதில் பொடிசும் கிடக்கு, பெருசும் கிடக்கு, எல்லாம் கலந்து கிடக்கு. ஆமாம், இதில் வந்து எல்லாமே கலந்து தான் கிடக்கு. இதில் வந்து வண்டியில் இப்போ தான் வந்து இறங்குது. தட்டி இறக்குதாங்க, தட்டி போடுதாங்க. இது எல்லாம் எல்லாம் கலந்து கிடக்குங்க. இதில் இது ஒன்று கிடக்கு, பொடிச்சு ஒன்று கிடக்கு பாருங்க. நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது. மொட்டையாக கடா வளர்த்துக்கலாம்னா வெள்ளாடு அப்படியே அந்த கூண்டில் போகலாம். அந்த கூண்டில் போய் பார்ப்போம். பாருங்க, கொடியாடு கலரு. இதில் பாருங்கள், எல்லாம் மீடியம் சைஸாக இருக்குது. எல்லாம் மேய்ச்சல் குட்டிங்க தான் நினைக்கிறேன். உடம்பு பத்தாது, கொம்புக்கு மண்டைக்கு வந்து உடம்பு இல்லை. மேய்ச்சல் வளர்ந்த குட்டியெல்லாம் இருக்கும். பண்ணை வளர்க்கணும், பொழுதுன்னு வளர்த்துருப்பாங்க. இதில் கிடக்கு பாருங்கள், இதெல்லாம் பொடிசாக கிடக்கு. இது பொடி குட்டிங்க தான். பாய் அடுத்து அந்த கொண்டு வைக்கலாம். இது பாருங்கள், செங்கடா. இது பொட்டு நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல கலரு, அருமையான கலரு.
இது வெள்ளாடு கருங்கடா. இது பாருங்கள், 2 குட்டி இருக்குது. இது நல்லா இருக்குது. சேல்ஸ் நல்லா இருக்குது. நம்ம ரிலேஷன்கிட்ட தான் இருக்குது. ரிலேஷன் 26 தான் இது ஒத்த குட்டி தனியாக நிற்கிங்க. கண்கருப்பு இது கண்கருப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. பாருங்க, அது பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. இதில் பொடி குட்டிங்களாக கிடக்குது. இதில் பார்த்துடலாம். இதில் பாருங்கள், எல்லாம் நல்லா 8 பொட்டாக இருக்குது. ஆனால் எல்லாம் மீடியம் சைஸாக இருக்குது. எல்லாம் பிக் சைஸ் கிடையாது. எல்லாம் மீடியம் சைஸ் தான். மீடியம் சைஸ்னால் என்ன, எல்லாம் ஒரு 10-12 கிலோ 14 கிலோ வர மாதிரி இருக்குது குட்டிங்கன்னா. செங்கடாவும் கிடக்கு. எல்லாம் மிக்சிங்கில் கிடக்குங்க. அதில் கிடக்கிறது எல்லாமே மிக்சிங்கு. நம்ம அந்த பக்கம் கிடக்கிறது பொடி குட்டிங்க. இதெல்லாம் வந்து வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க. செங்குட்டி, கருங்கடா, அது இதுன்னு எல்லாம் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்களாக இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே. இதில் பொடிசு. இதில் அந்த பொட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணக்காரங்களாம் நினச்சோம் அடுத்த வருஷம் பெரிய கடாவாக வளரணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த சைஸில் எடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் நல்ல பெரிய கடாவாக இருக்கும். ஆமாம், இதை பார்த்தாச்சு. ஒரு பாட்டி கயிறு தூக்கிட்டு பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு கடா இருக்குது. 4 கடா. இதில் ஒரு 4 கடா இருக்குது. பார்ப்போம். நல்லாயிருக்கு. கலர் அட்ராக்ஷனாக நல்லா இருக்குங்க. குட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது 3 வந்து மிக்சிங் கருப்பு சாவலாம். இது வந்து வெள்ளாடு எவளை செங்கடா. உள்ள 2 இன்ட்ரியாக இருக்கிறத பார்க்கும். அது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் சைஸாக இருக்குது. நல்லா கலர், நல்ல கலரு. எல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குது. கேட்டிங்களா, அந்த கலரில் வந்து பார்க்குறதுக்கு தெளிவு, வளர்ப்பும் தெளிவாக இருக்குது. இந்த வாரம் வந்து சந்தையில் சத்தங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சத்தங்கள் கம்மியாக இருக்கிறதுனால சத்தங்கள் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சவுண்டு கம்மியாகிடும். நம்ம சவுண்டு கம்மியாக தான் கேட்கும். ஓகே மக்களே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். பாய்.